அதாவது ஒருத்தவங்களுடைய கடந்து வந்த பாதை. இது வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்ல. கேப்டன் தான் தல தான் அத ஏற்பாடு பண்றாங்க. அமித் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இரவுல சாண்ட்ரா சொல்றாங்க. அவங்க கடந்து வந்த பாதைய அவங்க சொல்றாங்க. இது வந்து டாஸ்க் கிடையாது. ஹவுஸ்மேட்ஸால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இல்லையா? அவங்க அண்ணன் அடிப்பட்ட நிகழ்வு, அவங்க மார்ச்சுரி அத சென்டிமெண்ட்டா பேசுறாங்க. அவங்களுடைய குடும்ப கஷ்டம் எல்லா விஷயத்தையும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல சிரிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஏன் இந்த அன்பு கேங் இப்படி வந்து இவ்வளவு நாள் சாண்ட்ராக் நடந்ததில்ல அது கொடுமை இல்லை. கதையை சொல்ல விட்டுட்டு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாத போய் பாத்ரூமில் உட்காந்து சிரிக்கிறேன் அப்படின்னு அரோரா சிங்க்லேயர் சொல்கிறது, ஆதிரை சொல்கிறது, சுபிக்ஷா. இதே நீங்கள் கதை சொல்லும்போது இன்னொருத்தவங்க சிரிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சுபிக்ஷா, நீங்கள் இந்த வீட்டில் ரொம்ப நல்லவராச்சே, உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வல்லவர் விக்கல் விக்ரம் சிரிப்பு வருதுங்கிறதுனால மறைக்கிறதுக்காக முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம். கானா வினோத் டிஷ்யூ பேப்பரை வச்சு கண்ணை துடைக்கிற மாதிரி சிரிப்பு அடக்குனாராம். கனி சொல்கிறாங்க, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னங்க அவங்களுடைய வழியை சொல்லும்போது அது எப்படிங்க உங்களுக்கு சிரிப்பாக? அப்படி உங்களுக்கு சிரிப்பு தான் வரப்போகுது. ஏன்னா அவங்களுடைய வழி சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குன்னா எதுக்கு அவங்கள சொல்ல வச்சிங்க? இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் இல்லையே, ஏன் அவங்கள சொல்ல வச்சிங்க? சொல்ல வச்சதுக்கு பிறகு அவங்க எமோஷனில் சொல்லும்போது உங்களுக்கு எங்கேருந்துங்க அந்த சிரிப்பு வந்தது? இது இந்த அன்புக்கு நீங்கள் மொத்தமாக கூடி கேமே ஆடாமல் இவ்வளோ வாரம் 10 வாரமாக சும்மாவே இருந்து வந்துட்டு இருக்கீங்கல்ல. ஏன்னா இவங்களுக்குள்ளே பாருங்கள், ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் இவங்களே சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு வரது தான் இது வரையும். அதுதான் நான் சொல்கிறேன், அன்பு கேங்குன்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற எவனாவது ஷைன் ஆயிருக்கானா? யாராவது பேசப்படும் போட்டியாளர்னு இந்த அன்பு கேங்லேருந்து நல்லா எதிர்பார்க்கப்பட்ட சபரி ஒன்றுமே தெரியல, கனி தெரியல, விக்கல் விக்ரம் தெரியல, சுபிக்ஷா திறமையா ஆடிட்டு இருந்தது அந்த பொண்ணு, வெளியிலேயே தெரியல. ஆதிரை எவ்வளோ ஃபயரா உள்ளேருந்து வந்தாங்க, ஒன்றுமே தெரியல. இவங்களுக்கு எங்கேருந்து அந்த சிரிப்பு வந்தது? இதில் நல்லவர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்களா? இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் விஜய் சேதுபதி கிட்ட. நேற்று அமித் சொல்கிற அந்த விஷயமாவது ப்ரோமோலையாவது வந்தது, எபிசோடில் வரல. சாண்ட்ரா சொன்னது எபிசோடில் கூட இல்லை, ப்ரோமோவில் கூட வரல. இப்போ எபிசோடில் வருமா என்னன்னு தெரியல. வெளியில் வந்தால் தான் இதை விஜய் சேதுபதி கேட்பாரா? இந்த கிளிப்பிங் வெளில வந்துருச்சுல, இதை கேட்கணும் விஜய் சேதுபதி அவர்களை. இது மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வை கண்டிக்கணும், கண்டிப்பாக கண்டிக்கணும்.